பாண்டியன் ஸ்டோர் தொடர்ல மயில வேலை விஷயமா அடிக்கடி பாண்டியன் கேட்கறதுனால, சர்டிபிகேட் எடுக்க வீட்டுக்கு போற மயில அவங்க அப்பா, அம்மாகிட்ட சொல்லி புலம்புறா. "நான் வீட்டுக்கே போகல" அப்படின்னு. "நீ கவலைப்படாத, சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் உன் நகை கூடவே வை. நைட்டுக்கு நான் வர்றேன், சர்டிபிகேட்டை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். திருடன் திருடிட்டு போயிட்டான்னு சொல்லி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம், நகை பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலான்னு அவங்க அப்பா ஐடியா சொல்கிறாரு. அதுக்கு அவருடைய மனைவியும் மயிலும் தேவையில்லாத பிரச்சனை, சிக்கலில் மாட்டிக்குவோம் வேணான்னு சொல்கிறாங்க. மயிலோட அப்பா ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்கிறாரு. கண்டிப்பாக என்னால் முடியும், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலான்னு சொல்கிறாரு. மயிலுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு வராரு. வெளியே வந்து பேசிட்டு கதவை திறந்து வச்சுட்டு உள்ளே போயிடுறா. அந்த நேரம் பழனி கதவு திறந்துக்கிறத பார்த்துட்டு கதவை மூடிடுறான். வீட்டுக்கு வர்ற மயிலோட அப்பா கதவை தள்ளுறாரு. பூட்டி இருக்குது. திரும்ப மயிலுக்கு ஃபோன் பண்ண உடனே அவங்க கதவை திறந்து விட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே வர்ற மயிலோட அப்பாவை பழனி பார்த்துடுறாரு. பார்த்துட்டு திருடன் கண்டுபிடிக்கிறாரு. அவர் கையை கடிச்சு வச்சுட்டு ஓடிடுறாரு. பிறகு வீட்டில் உள்ளவங்கெல்லாம் கூப்பிடுறாரு. வீட்டுக்கு திருடன் வந்தான், பிடிச்சேன், கடிச்சிட்டு ஓடிட்டான்னு சொல்கிறாரு. பிறகு ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுறாங்க. வீட்டில் ஒரு பக்கம் போய் மயிலோட அப்பா நுழைஞ்சிக்கிறாரு. மயில் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க. அவங்க அம்மா மயிலோட அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட விஷயத்த சொல்கிறாரு. இதுதான் அப்போ வேணான்னு சொல்கிறேன், கேட்டியா நீன்னு, பார்த்து பத்திரமா வந்துடுன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. மயில் ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்கிறாங்க. எல்லாரையும் தூங்க சொல்லிட்டு வீட்டில் பாதுகாப்புக்காக பாண்டியனும் பழனியை வீட்டு ஹால்லேயே படுத்துக்கிறாங்க.